ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பேருந்து நிலையம். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் உள்ளே போகிறதுக்கு. அப்போல்லாம் உள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி ஒன் வேவாக விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் உள்ளே போனேன். ஸோ பஸ் ஸ்டாண்டெல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு ஒரு முக்கியமான ஒரு பேருந்து நிலையம். ஸோ இந்த ஏரியாவுக்கு நமக்கு வந்து மதுரையிலேருந்து ஆண்டிப்பட்டியை நோக்கி வரும்போது ஒரு மெயின் அப்படின்னா உசிலம்பட்டி தான். இந்த உசிலம்பட்டியில் பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க. உண்மையில் நிறைய கடைகள் இருக்குது, இதில் நிறைய வணிக வளங்கள். ஆல்ரெடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது எப்போ வரும்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப ஏன்னா இப்போதைக்கு உசிலம்பட்டியில் வெளியே தான் நின்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே டிராஃபிக், அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணேன்னே ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.